ஹாய் கைஸ், ஐ எம் பிஎஸ் பாரதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே நாளில் இன்னும் பல செய்திகள் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது அது என்னோட மிகப்பெரிய தவறாக போயிடும். அதனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, எக்ஸ்ட்ரா நியூஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்ல தான் போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸுக்கு வணக்கம். நம்ம ஹர்திக் பாண்டியா அவங்களோட முன்னாள் மனைவிக்குன்னு கூட சொல்லலாம், சாரி, முன்னாள் மனைவிக்கு ஒரு 4 கோடி பரிசில் ஒரு புதிய காரை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது டைவர்ஸ் வாங்கிட்டு போன ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு 4 கோடி வாங்கி, அட்லீஸ்ட் சும்மா நீங்கள் ஒரு ரூபா காசு கொடுக்கும்போது உங்களுக்கு தோணுமா, அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி அவங்க மேலே கோபம் தான் பட முடியும். எங்கள் ஆள் எவ்வளோ தங்கமான மனசு பாருங்கள். ஆனாலும் அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஜெய்ஹிந்த். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டை அடுத்தது யார் ஆள போகிறாங்க அப்படின்னு பெரிய பெரிய தலைகள் போட்டு விட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் பண்ணுவாங்க, யார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரையுமே மாற்றி மாற்றி நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், அவங்க இதை பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் இதை பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர யாரும் இறங்கி வேலையை பார்த்த மாதிரியே இல்லை. எல்லாருமே ஏதாவது காசை கொடுத்து நம்ம ஏதாவது ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி 5000 10,000ன்னு ஏதாவது காசு கொடுத்து சமாளிக்கலான்னு பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக கடவுள் கண்டிப்பாக வழிகாட்டுவான். இப்போது மற்ற கட்சியில் இருந்தாலும் சரி, அதாவது இப்போ ஆள்ற கட்சியில் இருந்தாலும் சரி, எல்லா கட்சியிலையும் திருடங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இனி வர்ற கட்சியிலையும் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனாலும் அதை எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தி யார் தான் ஜெயிக்கிறாங்க, யார் தான் அதை கட்டுக்கோப்பில் கொண்டு வராங்கன்னு பார்க்க புது புது வழிகளை நம்ம தான் கொண்டு வரணும். அதுக்காக என்னெல்லாம் முயற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட கடமையிலையும் சரி, நாட்டுக்காக பாடுபடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நீங்களும் இறங்கி பாடுபடுவோம், செய்வோம் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. இன்னைக்கு உலக செய்திகளில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒன்றும் புதுசாலாம் நடக்கலை. நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாயை வச்சுட்டு சும்மானே இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மானே இருக்க மாட்டார். நம்ம தலைவர் அதுலேயும் கிங்கு. என்ன பண்ணியிருக்காருன்னா, உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே தற்போதைய வரியை விட எக்ஸ்ட்ரா வரியை அதிகமாக விதித்திருக்காரு. அமெரிக்காவுக்கு நிறைய வரி பற்றாக்குறை இருப்பதாக கூறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு உலக நாடுகளுக்கு வரியை விதித்தார். சும்மானே இருக்க மாட்டார் போலல்ல. சிக்கி தவிக்கிறாங்க பாவம். என்ன ரங்கா ஷோ காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்துக்குமே, உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே இறங்கி ஷோ காமிக்கிறார். ஷோ காட்டுறீங்களா, ஷோ காட்டுறீங்களா, ஷோ காட்டுறீங்களா அப்படின்னு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்ததா கிரிக்கெட் விளையாட்டு செய்திகளை பொறுத்தவரைய, கிரிக்கெட் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நாடுகளில் நம்ம நாடு மிகவும் முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் கிரிக்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் இனிமேலாவது தெரிஞ்சுக்க பாருங்கள். இன்றைக்கி கிரிக்கெட்டில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் நடந்த போட்டியில் இங்கிலாந்து 51 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு லைவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ போயிட்டுருக்கு. ஸோ யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இதே நியூஸை நான் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும். அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டில் அதோட எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் சில முக்கியமான இடங்களில் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. இதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் நிறைய பேர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகிருக்கு. 2 முக்கியமான இடத்தோட பேர் வெளியாகிருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். நங்கர்ஹார் மற்றும் பக்திகா, இது போன்ற 7 மாகாணங்களில் சில அட்டாக்லாம் நடந்திருக்கு. இதன் மூலம் அவங்க நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதனால பாகிஸ்தான் நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியே சொல்லியிருக்காங்க.
இதை நினச்சி என்னதான் சொல்கிறது, என்னதான் நான் நான் என்ன சொல்ல போனால், பாகிஸ்தான்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான தீவிரவாதிகள் உள்ளார இருக்கிற நாடுன்னு நான் சொல்கிறேன். இவங்க சும்மானே இருக்க மாட்டாங்க. ஏதாவது எல்லா வித போர்கள்லையும் ஈடுபடுறதுல இவங்களுக்கு முக்கியமான நிறைய பங்கு இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த வீட்டிலேயே மொத்தம் 23 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அதுலேயே 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதாவது உங்களோட தாய்நாட்டிலயா இருந்தாலும் சரி, உங்களோட வீட்லேயா இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல 16 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆ எதுக்காக இந்த மாதிரி போர்ன்னு சொல்லி மற்ற நாடுகளை தாக்குறது? ஆ இதன் மூலம் பதிலடி என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன திரும்ப வரும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக 3வது உலகப் போர் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வரும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இதன் மூலம் உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். அது சம்மந்தமாக என்னென்ன உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, கருத்தில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி புதுசாக அப்டேட் பண்ணலாம். அடுத்ததாக ஜனநாயகன் திரைப்படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. இது எப்போ வெளியாகும் அப்படின்னா, அதோட கருத்து எங்கேயுமே இன்னும் வெளியே வரவே இல்லை. தணிக்கை குழுவும் இன்னும் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு முழுசான டீட்டெயில்ஸ் சொல்லவே இல்லை. படமும் அது சம்மந்தப்பட்ட நிர்வாகமும் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் உள்ள நிர்வாகமும் எங்கள் கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி இருந்தும் படத்தோட அப்டேட் ஏன் இன்னும் வரல, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சி ரீதியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதுக்காகவும் கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுது. இது சம்மந்தமாக கன்னடாவில் உள்ளிட்ட விநியோகஸ்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி வரையுமே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எல்லாம் இந்த படத்தை ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் உங்கள் டிக்கெட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு மாதம் இறங்கி வேலை பார்த்துருக்கீங்க. அப்படி இறங்கி வேலை பார்த்தோமே உங்களுக்கு உழைச்ச ஊதியம் கிடைக்கவே இல்லை, 1 மாதம் தள்ளி போகுது, 2 மாதம் தள்ளி போகுது அப்படின்னா உங்களால் தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. இந்த படத்தில் உழைச்சவங்களோட உழைப்பு 1 வருஷம் தள்ளி போனால் பரவாயில்ல, எவ்வளோ நாளாக தள்ளி போகுது அப்படின்னு யாருக்கெல்லாங்க தெரியும்? அதாவது நான் சொல்கிறது இந்த படத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஏற்கனவே நடித்த சில படங்கள் கூட இன்னமும் வெளியே வராமல் இருக்குது. அப்படின்னா அவங்களோட உழைப்பு எவ்வளோ இருக்கும்? ஏன் இந்த மாதிரி சில காரணங்கள்னால படத்தோட ரிலீஸ் தேதியை ஏன் தள்ளி வைக்கிறீங்க? இதோட பதில்கள் என்னவா இருக்கும்? என்னென்னு சரியான விளக்கம் யாருமே தர மாட்டீங்களே. ஏன் ஒரு படத்துக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு படத்தை நெருக்கடி கொடுத்து உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? எனக்கு சத்தியமாக புரியல. நீங்களும் வாழணும், அவங்களும் வாழணுன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் நம்மளுக்கு தேவையில்லை. மற்றவங்க உழைப்பில் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ளே விதைக்க பாருங்கள். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானிலை செய்திகள். வானிலையை பொறுத்தவரைய இன்னைக்கு ரொம்ப கடுமையாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல இடங்களில் இன்னைக்கு நைட்டு இடி மின்னலோட நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்திய பெருங்கடலில் அதனை ஒட்டிய உள்ள தென்கிழக்கு வங்கக்கடலின் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது காரணத்தினால இங்கே எல்லாம் மழை பெய்ய போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால் சில பேருக்கு நல்லதாகவும் இருக்கலாம், சில பேருக்கு கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற மாதிரி நாளைக்கு
உங்களால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி உங்களோட பணியை சீரமைச்சிக்க பாருங்கள். ஓகே. அடுத்ததா சினிமாவில், அதாவது பொழுதுபோக்கான சில விஷயங்களில் சினிமாவில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம டியூட் படத்தை இயக்குன டைரக்டர் வந்து சிலம்பரசனை வச்சு ஒரு படத்தை இயக்க இருக்கிறாரு. அடுத்தது ஜனநாயகன் படத்தை ஏன் இவ்வளோ நாட்கள் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஷால் ஆதங்கமாக பேசியிருக்காரு. அடுத்ததா கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்தோட படத்தை நெல்சன் இயக்குறாரு. இதில் அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. இது சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் நல்லாவும் இருக்குது. நானும் அதை பார்த்து வைப்பில் இருக்கேன். நீங்களும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு தகவலில் நான் ஃபுல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன். இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு விஷயம் இதெல்லாம் நீ விட்டுட்டடா அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டினாலும் சரி, அதாவது நாளைக்கு இதை மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசினாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு உங்களை சிறப்பிக்கிற விதமாக நான் புது வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.